எக்ஸாமில் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற காமன் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினை சரியாக ரீட் பண்ணுறதில் அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் 2 கொஸ்டினை ஒரே கொஸ்டினாக எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச சென்டென்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பட் அங்கே கொஸ்டினை ரீட் பண்ணுறதில் அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு கொஸ்டின் ஒன்று நான் ரேஷன் நம்பர் சாப்டரில் ஒரு கொஸ்டின் ஒன்று எடுத்திருக்கேன். 3Q டெக்னிக்கை யூஸ் பண்ணி எப்படி கான்செப்ட்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்றதுக்காக ஒரு வீடியோ ஒன்று நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மென்ஷன் தி கம்யூட்டேட்டிவிட்டி, அசோசியேட்டிவ் and distributive properties of ration numbers, and also check a into b equal to b into a and a plus b equal to b plus a for a ஓட வேல்யூ and b ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கொஸ்டினை படித்ததுக்கப்புறமா ஸ்டார்டிங்லேருந்து அந்த கீழே செக் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த செக் a into b into b into a. ஸோ அதை பார்ப்பாங்க. ஏன்னா அது டக்குன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ரேஷன் நம்பர்ஸ் அப்புறம் அந்த கீழே இந்த ஃபார்முலா இது பார்த்தோன்னே அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஸோ இதை தான் அவங்க ஃபார்முலா சிம்பிளிஃபை பண்ணணும்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, a ப்ளஸ் ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ போட்டு இதை ரெண்டுத்தையோட இதுவும் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்யூட்டேட்டிவிட்டி a ப்ளஸ் பி, ஏவோட வேல்யூ 1/2, பியோட வேல்யூ 3/4. இந்த மாதிரி அவங்க வெரிஃபை பண்ணி ஆன்சரை எழுதிடுவாங்க. ஆனால் இதில் முக்கியமானது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அதில் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கு. எது அந்த மூணுத்தோடைய ப்ராப்பர்ட்டிஸ் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கு. அது கூட அண்ட் ஆல்சோ செக் இந்த ப்ராப்ளத்தையும் சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்கு. ஓகேங்களா? பட் இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற காமன் மிஸ்டேக். ஸோ கீழே இருக்கிறத பார்த்துட்டு ஸோ அதை மட்டும் அவங்க எழுதிடுவாங்க. பட் ஆக்சுவலாக அவங்க எழுத வேண்டியது ஆன்சர் என்னென்னா, ஸோ இதை தான் அவங்க எழுத வேண்டிய ஆன்சர். ஸோ அந்த ஃபஸ்ட்டு கொஷின் 1க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, அந்த 3 ப்ராப்பர்ட்டிஸோடைய அடிஷன் மல்டிப்ளிகேஷனை டீட்டெயில் மென்ஷன் பண்ணணும் அவங்க. அதுக்கு அடுத்தது கொஷின் 2 தான் அந்த ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்களே, ஸோ அதை அவங்க வெரிஃபை பண்ணி காமிக்கணும். ஸோ ரெடிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொஷினை கிளியராக ரீட் பண்ணணும். ஸோ எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே ஒரு சென்டென்ஸ், அது கொஷினாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆன்சராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு பேராகிராஃப்னு வந்தாலே ஸோ ஒரு கமா, ஒரு புல் ஸ்டாப்பு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ புல் ஸ்டாப்னா என்னென்னா, ஸோ அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே புல் ஸ்டாப் இருக்கிற இடம் எங்கெங்கே இருக்குன்றது பாருங்கள். புல் ஸ்டாப். ஸோ அந்த சென்டென்ஸை நீங்கள் கிளியராக படித்து அதை நீங்கள் அந்த கொஸ்டினை கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த சென்டென்ஸை நீங்கள் படிங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா, அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அது 2 கொஸ்டினா ஒரு கொஸ்டினான்றது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு பேராகிராஃபை ஃபுல்லாக அப்படியே கண்டினியூஸாக படிக்காமல், ஸோ எங்கெல்லாம் புல் ஸ்டாப் இருக்கோ அந்த புல் ஸ்டாப் எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணிவிட்டு அது வரைக்கும் நீங்கள் அந்த புல் ஸ்டாப் முன்னாடி வரைக்கும் நீங்கள் படித்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதான்றதை செக் பண்ணுங்கள். அது புரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த இதுக்கு நீங்கள் போகணும். சரிங்களா? இதில் இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நான் இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். நன்றி.